அமைச்சர் உதயநிதி என்ன கேட்குறாருன்னா, உங்கள் அப்பா வீட்டுக்கு ஆசையாக வந்து கொடுக்க போகிறீங்க, எங்கள் மக்கள் வரி பணத்தை தானே கொடுக்க போகிறீங்க, அதை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்க போதுன்னு கேட்குறாரு. ஈவே ராமசாமி சிலைகள் பூரா நிறையா கோவில் வாசலில் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த செலை வச்ச காசில் அவங்க அப்பா வீட்டு காசா? எழுதாத பேனான்னு ஒரு பேனா கொண்டு கடலுக்குள்ளே செலவிக்க போகிறேன்ட்டாங்க 80 கோடி. அந்த 80 கோடி பணம் வந்து யார் அப்பா வீட்டு காசு? பூக்கரையோரமாக கருணாநிதிக்கு வந்து சமாதி வச்சுருக்காங்க. அந்த சமாதி கட்டின காசு யார் அப்பா வீட்டு காசு? 6000 கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த 6000 கொடுக்குறது யாரோட அப்பா வீட்டு காசு? இவங்க சொல்கிறாங்க திமுக கொடுக்குது, திமுக கொடுக்குது, திமுக கொடுக்குது அப்படின்னு போடுறாங்க. திமுக அரசு பேசும்போது திமுக அரசு மக்கள் செயல் திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு கொடுக்குதுன்னா யார் அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குறீங்க? எக்மோர் கிட்ட வந்து பச்சிளம் குழந்தை வந்து இறந்துட்டாங்க. அந்த இறந்த குழந்தைய வந்து துணி கூட சுற்றி கொடுக்காம வந்து பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைச்சதா சொல்லிட்டு ஒரு செய்தியும் வந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெளிவாக சொல்கிறாரு, அவங்க கேட்டிருப்பாங்க வெளியே அதனால் கொடுத்துருப்பாங்கன்ட்டு. இதெல்லாம் எவ்வளோ கேணத்தனமான பதில். மத்தியிலேருந்து ஒரு குழு வந்து தமிழகத்துக்கு வருது, அவங்களே வந்து தமிழக அரசு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க போயிட்டு பாதிக்கப்பட்ட இடத்த போயிட்டு நேராக கூட்டு போயிட்டு அந்த இடுப்பு தண்ணியில் இறக்கி விட்டுன்னு வச்சுருங்களேன், அப்படியே துண்டக்கான் துணிக்கான் ஓடி போயிருப்பாங்க மத்திய குழுவும். கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, அந்த புகையில வேற ஏதாச்சும் வந்து திரவியம் கலந்து இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அந்த பார்வையாளர் மாரத்தில் இந்த 2 இளைஞர்கள் குதிச்சோன்னு பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சு ஓடி போய் அவனை பிடிச்சி அமுக்கிறது பூரா பாஜக எம்பிக்கு தான் போய் அமுக்குறாங்க. கூட அந்த பஞ்சாப் எம்பி ஒருத்தர் வந்து இது பண்ணுறாரு, அவர் தான் பிடிச்சி அவனை பிடிச்சி இது பண்ணுறாரு. ஆனால் காங்கிரஸ் எம்பி பூரா ரொம்ப சர்வ சாதாரணமாக, அதுவும் ராகுல் காந்தி அப்படி ஒரு சம்பவமே நடக்காமல் ரொம்ப கேஷுவலாக அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. தலைமைச் செயலாளர் சொல்றாரு அந்த அளவுக்கு வந்து அந்த ஆயில் பாதிப்பும் தான் அங்கே இல்லைன்றாரு. அரசாங்க சார்பாக படகு போயிட்டு அந்த படகுல ஜக்கில் எடுத்து ஆயில் எடுத்து ஊற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒருவேளை வீட்டில் சமைச்ச எண்ணெயாக இருக்குமோ, இல்லை ஸ்டாலின் வீட்டில் சமைச்ச எண்ணெயாக இருந்திருக்கும், சும்மா ஊற்றி விளாண்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கராத்தே ஜெயசெல்வா அவர்கள். வணக்கம்ண்ணா. வெள்ள நிவாரணமாக தமிழக அரசு வந்து 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மத்திய அரசு கிட்ட 5000 கோடி எங்களுக்கு வந்து இழப்பீடாக கொடுங்க வெள்ள பாதிப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரும் எல்லாரும் கேட்டிருக்காங்க. அமைச்சர் உதயநிதி என்ன கேட்குறாருன்னா, உங்கள் அப்பா வீட்டுக்கு ஆசையாக வந்து கொடுக்க போகிறீங்க, எங்கள் மக்கள் வரி பணத்தை தானே கொடுக்க போகிறீங்க, அதை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்க போதுன்னு கேட்குறாரு. நீங்கள் கொஞ்சம் நாகரிகமாக சொல்லுங்கள், உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு தான் கேட்ட மாதிரி தெரிஞ்சு நான் பேசும்போது எனக்கு உண்மையிலே அவங்க கேட்ட பேர் ஞாபகம் வந்துச்சு. அந்த ஈவே ராமசாமி சிலைகள் பூரா நிறையா கோவில் வாசலில் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த செலை வச்ச காசில் அவங்க அப்பா வீட்டு காசா? ஒருவேளை இல்லை கருணாநிதியோட அப்பா வீட்டு காசா, இல்லை ஸ்டாலினோட அப்பா வீட்டு காசா, இல்லை உதயநிதியோட அப்பா வீட்டு காசா அப்படின்னு தெரியணும். ஏன்னா அந்த ஈவே ராமசாமி சிலைகள் பூரா அரசு இடத்துல தான் வச்சுருக்காங்க. அந்த வைக்கப்பட்ட சிலைகளுக்கான காசு வந்து அந்த ஈவே ராமசாமி சிலைகள் வந்து இந்த பெரியார்னு சொல்கிறாங்க, அந்த ஈவே ராமசாமி அந்த சிலைகளுக்கான பணம் வந்து யார் அவங்க அப்பா வீட்டு காசு கொடுத்து பிச்சாங்களா? யாரோட அப்பா வீட்டு காசுல அந்த சிலைகள் வைக்கப்பட்டிருக்குது? திராவிடர் கழகம் சார்பில் வைக்கலையே. அதாவது யாரோட அப்பன் காசுன்னு கேட்டு சொன்னா உதயநிதி கேட்டு சொன்ன இதே வேகம் அங்கேயும் கேட்டிருக்கணும், இது யாரோட அப்பா வீட்டு காசுல வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்புறம் இப்பைக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எழுதாத பேனான்னு ஒரு பேனா கொண்டு கடலுக்குள்ள செலவிக்க போறேன்ட்டாங்க 80 கோடி. அந்த 80 கோடி பணம் வந்து யார் அப்பா வீட்டு காசு? இந்த மழைநீர் வடிகால் வாரியத்துக்கு வந்து ஒரு 4000 கோடி வந்து இது பண்ணாங்க. 90% முடிச்சு, 80% முடிச்சு, இப்போ 27 வருஷம் தான் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, இது 4000 கோடி சொல்லப்படும். இந்த 4000 கோடி யார் அப்பா வீட்டு காசு? இந்த கூவக்கரையோரமாக கருணாநிதிக்கு வந்து சமாதி வச்சிருக்காங்க. அந்த சமாதி கட்டின காசு யார் அப்பா வீட்டு காசு? நீங்கள் அதுக்கு இந்த 6000 கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த 6000 கொடுக்குறது யாரோட அப்பா வீட்டு காசு? இவங்க சொல்கிறாங்க திமுக கொடுக்குது, திமுக கொடுக்குது, திமுக கொடுக்குது அப்படின்னு போடுறாங்க. திமுக அரசு பேசும்போது திமுக அரசு மக்கள் செயல் திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு கொடுக்குன்னா யார் அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குறீங்க? இல்லை, அவர் கேட்ட வார்த்தை வேணா வந்து அது தவறாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் கேட்ட நோக்கம் சரியாக தான் இருக்கு. நான் அதைத்தான் நானும் கேட்குறேன். இப்போ என்னோட நோக்கமாக தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இந்த காசு இதெல்லாம் சொன்னோம்ல, பேனா வைக்கிறது, அந்த ஈவே ராமசாமி செலவு வச்சு இதெல்லாம் யாரோட அப்பா வீட்டு காசுல வச்சிருக்கீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தோட அறக்கட்டளையிலேருந்து கொடுத்துருக்கீங்களா, இல்லை திராவிட முன்னேற்ற கழக கட்சியோட நிதியிலேருந்து கொடுத்துருக்கீங்களா, இல்லை இப்போ இந்த ஸ்டாலின் சொல்லியிருந்த தமிழக பஞ்சாயத்து முதல்வர் வந்து ஒரு நாள் சம்பளத்தை வந்து கொடுக்கலாம், ஒரு மாதம் சம்பளத்தை கொடுக்கலான்ட்டு இந்த மாதிரி கட்சிக்காரங்க சம்பளத்தை வாங்கி கொடுத்தீங்களா? யாரோட சம்பள காசுல, யாரோட எந்த வருமானத்துல இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு மத்திய அரசை கேட்கலாம், அப்பா வீட்டு காசையா கொடுக்க போறேன்ட்டு. கொடுத்த காசையோட கணக்கு கொடுக்க முடியலையே. இன்னும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த இவங்களுக்கு பட்டியலின மக்களுக்கு கொடுத்த பணத்தை வந்து திருப்பி அனுப்புனதெல்லாம் செய்தி வந்துருந்துச்சு. உனக்கு கொடுத்த காசை செலவு பண்ண துப்பு இல்லை, நீ வந்து உங்க அப்பா வீட்டு காசு தான் கேட்க மாட்டோம். என்ன இந்த கோபாலபுரம் மீடியாக்கள், இந்த ஊடகங்கள் இருக்கிறோம் இப்படிதான்
இவ்வளவுக்கு வந்து சந்தானத்துக்கு துணை நடிகராக நடிக்கும் போது இந்த வார்த்தையை பேசியிருக்கலாம், உங்க அப்பா வீட்டு காசான்ட்டு ஒரு நாகரிகம் எல்லாம் பேசலாம். அப்போ துணை நடிகர் பேசிட்டு எடுத்துட்டு போயிடலாம். இன்னைக்கு இவருக்கு ஸ்டாலினுக்கு பையனா பிறந்ததுனால ஒரு அமைச்சர் பதவியும் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்பயும் அந்த துணை நடிகர் ரேஞ்சிலே பேசிட்டு இருக்காரு அவரு, உங்க அப்பா வீட்டு காசு அப்படின்னு. இவர் யாரோட அப்பா வீட்டு காசுல இப்ப இந்த இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த அப்பா வீட்டு யார் அப்பா வீட்டு காசு சொல்லிடுவாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பாதிக்கப்பட்ட ஆந்திராவுக்கே 460 கோடி தான் கொடுத்துருக்காங்க. புயல் ஆந்திராவை பாதிச்சா தமிழகத்தை பாதிச்சா? ஆந்திராவை பாதிச்சு. ஆந்திராவுக்கு 460 கோடி. அவங்க பேச வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 450 கோடி கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு பத்தல அப்படின்றாங்க. அடிப்பட்டவனே பேசாம போறான். சைட்ல சட்ட கிழிஞ்சும் கல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வீட்டு காசு, அவங்க அப்பா வீட்டு காசு. இல்ல மத்திய அரசு இந்த நிதியை அவங்க கேட்ட நிதியை ஒதுக்கியிருந்தா இந்த கேள்வி வந்திருக்காது இல்ல. நிதி என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? எங்க ஒதுக்கி இப்ப அவங்க ஒதுக்குனா நீங்க ஒரு ஓரமா தான் ஒதுக்கிட்டு போறீங்க. இப்ப 4000 கோடி கணக்கு எல்லாரும் நீங்க எந்த இது திருப்பினாலும் அதான் கேட்கறாங்க. 4000 கோடி என்னாச்சு, 4000 கோடி என்னாச்சு, 4000 கோடி என்னாச்சுன்னு. சென்னையில எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு முதலமைச்சர் ஒரு பட்டியல் போடுறாரு இல்லையா? நான் பட்டியல் போடுறது கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பட்டியல் போட மாட்டேன்னு சொல்றது அந்த இது மழைநீர் இது பண்ணீங்க நீங்க. மழைநீர் வடிகால் வரையும் எதுக்கு பண்ணது? என்ன சொன்னீங்க? 60% மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்காது, அந்த அளவுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கும் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. இவர் மட்டும் சொல்லல, நம்ம ஸ்டாலினோட அப்ப கருணாநிதி கூட சொல்லியிருந்தாரு. 630 கோடி பண்ணிருக்கோம், 2010 630 கோடி செலவு பண்ணிருக்கோம், மழைநீர் தேங்கவே தேங்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க அப்ப உதயநிதியோட அப்ப சொல்லிட்டு இருக்காரு, மழைநீர் தேங்காது சொன்னாரு. மேயர் சொன்னாங்க, நேரு சொன்னார், எல்லாமே அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மழைநீர் தேங்காதுன்ட்டு. இன்னைக்கு தேங்கி போய் நிக்குதே. நீ இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு அபராதம் விதிக்கணும் மத்திய அரசு. 4000 கோடி செலவு பண்ணி இதெல்லாம் சரி பண்ணிட்டு சொன்னதுக்கு அப்புறம் மழைநீர் தேங்கிருக்கு, பாதிப்படைஞ்சிருக்காங்க. நாங்க 2200 கோடி தான் செலவு பண்ணிருக்கோன்றது அவங்க எப்போ ஒத்துப்பீங்க? இப்ப மழைநீர் பாதிக்கப்பட்டு பாதி மக்கள் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ ஒத்துப்பீங்களா நீங்க? அப்ப மறுபடியும் ஏமாத்தானே செய்றீங்க. நீங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதி கிடையாது இல்ல, நேர்மையான அரசு கிடையாது இல்ல. அரசியல்வாதி போய் சொல்லுவான், அது சரி. நீ ஒரு நேர்மையான அரசு கிடையாது இல்ல உங்க அரசு, அதை ஒத்துக்கணும் இல்ல. நாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு நேர்மையான அரசு கிடையாது, நாங்க போயெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல நிதி கேளுங்க. நாங்க அப்பப்போ போய் சொல்லுவாங்க, நிதியை ஒதுக்குங்க, நான் கொஞ்சம் ஒதுக்க வேண்டியிருக்குன்னு கேளுங்க. செய்யறது பூரா ஃப்ராடு. திராவிட முன்னேற்ற கழகனாலே பொய் புரட்டு இருக்கிற எல்லாமே பண்ணி அந்த விஞ்ஞான ஊழல். தமிழக இந்தியாவிலே ஊழலால் கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி ஒரே கட்சி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க கூகுள்ல போயிட்டு ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டா கருணாநிதி பேர் வருது. அப்ப செய்யறது பூரா ஊழல். இது உங்களை நம்பி எப்படி கொடுப்பாங்க அவங்க? இன்னைக்கு முதலமைச்சர் திருமண நிகழ்ச்சியில பேசும்போது அவரும் சொல்றாரு, எங்க அரசுக்கு சரியான முன்னெச்சரிக்கை இது கொடுக்கல, எவ்வளவு மழை பெய்யும் அப்படின்றத எங்களுக்கு ஒழுங்கா இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்றாரு. நான் சின்ன குழந்தையோட பார்த்துட்டு டிவியில பார்த்துட்டு இருந்துச்சு. டிவியில சொல்றான், 2 நாளைக்கு முன்னாடி சொல்றான், நீங்க செல்போனை சார்ஜ் போட்டு வச்சுக்கிடுங்க, வளர்ப்பு பிராணிகளை கெட்டி வைக்காதீங்க, அவுத்து விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்பெல்லாம் இவரு ஸ்டாலின் தூங்கிட்டு இருந்தார் வீட்டுல போயிட்டு. இல்ல ஏதாவது மாநாட மயிலோட பார்த்துட்டு இருந்தாரு அவங்க அப்பா மாதிரி. எவ்வளவு விளக்கம் கொடுத்து எவ்வளவு வானிலை உங்க கையில தான் இருக்குது. தமிழக வானிலை நிர்வாகம் உங்ககிட்ட தானே இருக்குது. மத்திய அரசு வச்சிருக்கா என்ன? அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டீங்களா? ஒரு சொல்லணுமா என்ன? வெத்தலை பாக்க வச்சுட்டு முதலமைச்சர் போயிட்டு இவ்வளவு மழை வரும் அப்படி சொல்லணுமா என்ன? அப்ப அது கூட இந்த சொல்றாங்க, அடிக்கடி சொல்றாங்க, இங்க 4 நிர்வாகம் 5 நிர்வாகம் இருக்குது, ஒரு தலைவர் கிடையாது. நம்ம சபரீசன் ஒரு தலைமை, உதயநிதி ஒரு தலைமை, இவரு ஸ்டாலின் ஒரு தலைமை, கனிமொழி ஒரு தலைமை அப்படி சொல்றாங்க. ஒருவேளை வேற தலைமையிட்ட போய் சொல்லிட்டு வருத்தப்படுறாரு போல இருக்குது. ஏன்ட்ட சொல்லல, அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு முதலமைச்சர் உனக்கு தெரியலங்கிறது அசிங்கம் தானே. அது குழந்தைக்கு தெரிஞ்சுல, உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாது? 2 நாள் முன்னாடி புயல் எச்சரிக்கை கொடுத்தாங்க, புயல் வருதுன்னாங்க. 4வது இன்னைக்கு இது அந்த எச்சரிக்கை கொண்டு ஏத்துறாங்க, ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. அப்ப வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு இவரு? எக்மோர் கிட்ட பச்சிளம் குழந்தை இறந்துட்டாங்க. அந்த இறந்த குழந்தைய துணி கூட சுத்தி கொடுக்காம பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைச்சதா சொல்லிட்டு ஒரு செய்தியும் வந்துச்சு. அது எப்படி பாக்குறீங்க? அட்டைப்பெட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெளிவா சொல்றாரு, அவங்க கேட்டிருப்பாங்க, வெளியே யாரால கொடுத்துருப்பாங்கன்ட்டு. இதெல்லாம் எவ்வளவு கேணத்தனமான பதில். ஒரு பெற்றோருக்கு இப்ப ஆம்பளை ஒரு இதுல குழந்தை இறந்து போயிடுச்சு, பெற்றோரே கேட்கும் போது பெட்டில வச்சு கொடுங்க பெற்றோர் கேட்பாங்களா? அவன் தான் கோபாலபுரத்தா மாதிரி பேசணும், நம்மளும் அப்படி பேசிட்டு வேண்டியிருக்கு. அதான் சொல்லுவாங்க, அமைச்சர் தானே பதிவு பண்றாரு. அதான் சொல்ல வரேன், கோபாலபுரத்து அந்த கொத்தடிமைகளுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஈவர் அம்சம் சொன்ன பக்கம் 21 பிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படிலாம் அந்த அளவுக்கு கேவலமா பேச வேணாம். ஆனா ஓரளவு நாகரிகமா பேசினாலே, ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு, அந்த பெற்றோர் போயிட்டு அங்க போய் நின்று என் குழந்தைய எப்படியாவது கொடு இல்ல அப்படி கேட்பாங்களா? இல்ல பெட்டியில வச்சு மடிச்சு எனக்கு கொடுன்னு கேட்பாங்களா? சரி, அவங்களே கேட்டு நம்ம எப்படி கொடுக்கணும்? இப்ப நீங்க ஒரு ஹோட்டல் வச்சுட்டு இருக்கீங்க, சோத்தை கையில கொடுப்பீங்களா இல்ல இலையில போட்டு பாத்திரம் போட்டு மடிச்சு கொடுப்பீங்களா? அவங்க கேட்டாங்க கையில போட்டு அனுப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இவங்க இது நிவாரண நிதி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க தான் கேட்டாங்க, அதை கையில போட்டு, அவங்க தான் கேட்டாங்க, வாயில போட்டு அனுப்பிட்டு இருப்பாங்களா? ஒரு அமைச்சர் ஒரு நாகரிகமா பதில் சொல்ல, ஒரு அறிவார்த்தமா பதில் சொல்ல வேணாமா?
உதயநிதி எப்படியோ அதே போல இவங்களுக்கு அமைச்சர்களும் அப்படிதான் இருக்காங்க. தலை எப்படியோ வாழும் அப்படியே தான் ஆடிட்டு இருக்குது. களத்தில் அந்த அளவுக்கு அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு. அவர் போயிட்டு உதயநிதி தான் அப்படி தலை அப்படி வாழ அப்படிங்கிறீங்க. களத்தில் என்ன செயல்படுறாரு? நான் வரும்போது உங்க அலுவலகத்து வாசல் தான் பார்த்தேன். புயல் முடிஞ்சு ஒரு 7 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 7 நாள் ஆயிடுச்சு இல்ல? அந்த போஸ்ட்டுக்காம அப்படிதான் பட்டு கிடக்குது. அது நிமித்த கூட வக்கில்லாத அரசு தானே இந்த திமுக அரசு. அதாவது பிரபலமான தெரு, பிரபலமான ரோடு, ஆயிரக்கணக்கான ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் போகுது. அங்க வீட்டை விட்டு வெளியே வர வழி இல்லாம இபி கம்பம் எலக்ட்ரிக் கம்பம் சாஞ்சி கிடக்குது. அதை நிமித்த வக்கில்ல இவங்க வந்து எப்படி சிறப்பா செயல்படுறாங்கன்னு சொல்றீங்க நீங்க? இங்கே இப்படின்னா கண்காணாத இடத்துல எப்படி இருக்கும்? நம்ம இந்த இது பூந்தமல்லி பக்கத்துல இன்னும் பள்ளிக்கூடத்துல தண்ணியே வடியாம இருக்குன்றாங்க. அங்கெல்லாம் எப்படி பார்க்கும் இந்த அரசு? அப்ப இந்த அரசு வந்து இந்த மழை பாதிப்பு வந்து சரியா கையாளலன்னு சொல்றீங்க. சுத்தமா செயல்படவே இல்லைன்ற. மத்தியிலிருந்து ஒரு குழு வந்து தமிழகத்துக்கு வருது. அவங்களே வந்து தமிழக அரசு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஏங்க இப்ப அங்கிருந்து வர்றவங்க வந்து போட்டோவை காமிக்கிறாங்க. அவங்க போயிட்டு பாதிக்கப்பட்ட இடத்த போயிட்டு நேராக கூட்டு போயிட்டு அந்த இடுப்புள் தண்ணியில் இறக்கி விட்டுன்னு வச்சிருங்களேன். அப்படியே துண்டக்கான் துணிக்கான் ஓடி போயிருப்பாங்க மத்திய குழுவும். தெரியாம வந்துட்டுன்ட்டு இவங்க உட்கார வச்சு போட்டோ காமிச்சு நான் பார்த்து நம்பிட்டு போய் சொல்லியிருக்காங்க. களத்துல வந்து பார்க்க சொல்லுங்க. இன்னும் சொன்னீங்கன்னா எண்ணூர்ல கூட பாத்தீங்கன்னா அந்த இது ஆயில் வெடிஞ்சிட்டு இருக்குது. தலைமைச் செயலாளர் சொல்றாரு அந்த அளவுக்கு வந்து அந்த ஆயில் பாதிப்பு வந்து அங்க இல்லைன்றாரு. அவங்க அரசியல்வாதிகள் போய் சொல்லலாம். வருமானம் இருக்குது 4000 கோடி 5000 கோடின்னு மேல இருந்து வாங்கலாம்னு 5000 கோடி கேட்டிருக்கோம். இவர் மாசமா சம்பளம் வருது. வாங்கின சம்பளத்துக்கு வந்து வஞ்சகம் இல்லாம வேலை பார்க்கணும். மனசாட்சியே இல்லாம நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் பூரா இது ஆயில் படிஞ்சு போயிருக்குது. வீடு அடுப்பு பத்த வைக்க முடியாது. அப்படி ஆயில் பண்ணி ஒரு ஆயிலே படிக்கல அப்படின்ற இந்த முழு பூசணிக்காய் வந்து சோத்துல மறைப்பாங்க அப்படிம்பாங்க. அது மற்றவங்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட முன்னேற்ற பூசணிக்காய் தோட்டத்தையே சோத்துல மறைக்கும். அதே போல அரசு அதிகாரிகளையும் மாத்திட்டு வருது. அதாவது திராவிட மாடல் என்பது அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதியாக மாற்றுவது அப்படின்ட்டு நான் கத்துக்கிட்ட பாடம். அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற ஆயிலே இல்லைன்றாரு. அப்புறம் அந்த அரசாங்க சார்பாக படகு போயிட்டு அந்த படகுல ஜக்கில் எடுத்து ஆயில் எடுத்து ஊத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒருவேளை வீட்டுல சமைச்ச எண்ணெயா இருக்குமோ இல்ல ஸ்டாலின் வீட்டுல சமைச்ச எண்ணெயா இருந்திருக்கும். சும்மா ஊத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க போல இருக்குது. அதான் சொன்னேன் இவங்களுக்கு வந்து எப்படி பொய் சொல்லணும்னு தெரியலன்னு சொல்லலாம். மக்களை பொய் சொல்லணும்னு தெரியலன்றத விட மக்களை வந்து அடி முட்டாளுக்கும் கேவலமா நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் நம்புவானுங்கடா இவங்க. தென்பால மாநில பக்தஞ்சி வந்து ஒரு அந்த வெள்ளம் வந்த சமயத்துல ஒரு பத்திரிகை அறிக்கை ஒன்று சின்ன துண்டு பேப்பர் ஒன்று போட்டு இருந்தாங்க. அந்த துண்டு பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தி இருந்துச்சு. நம்ம இது ரஷ்ய அதிபர் வந்து பிரதமர் வந்து ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு டைம் பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது ஒரு கோழியை கையில கொண்டு வந்தாராம். கோழியை கையில கொண்டு வந்துட்டு அந்த கோழி ரெக்கை எல்லாம் பிச்சு போட்டுட்டு கீழே கோழியை விட்டுட்டு கொஞ்சம் நெல்லை போட்டாராம். ஒன்னு அவர் பக்கத்துல வந்து நின்றுச்சான் கோழி. இவர் தான் அந்த கோழி வந்து ரெக்கையை பிக்கிறாரு. பிச்சுட்டு கொஞ்சம் அரிசி போட்டு பக்கத்துல நிக்குது. உடனே மறுபடியும் எடுத்து அந்த கோழி இருக்கிற இன்னும் மீதி பாதி ரெக்கையை பிச்சு போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நெல்லை போட்டாராம். உடனே அந்த கோழி அவர் பக்கத்துல வந்து நின்றுச்சான், கால் பக்கத்துல வந்து நின்றுச்சான். அப்புறம் மறுபடியும் அந்த கோழியை தூக்கி இருக்கிற ரெக்கையெல்லாம் பிச்சு ரத்த கலரியாக்கி கீழே போட்டு அதுக்கு பாதி உயிர் தான் ஒட்டிட்டு இருக்குது. அப்ப அரிசி எடுத்து போட்டாராம். ஏன்னா இவர் தான் ரெக்கையை பிக்கிறாரு. அப்ப கோழி என்ன செய்யணும்? நம்மள ரெக்கை பிச்சுன்னு திரும்பி பண்ணி நம்ம கொத்தையாவது பார்க்கணும். ஆனா அந்த கோழி என்ன செய்யுது? மறுபடியும் அவர் கால்ட்டு வந்து நிக்குது அந்த அரிசியை சாப்பிட்றதுக்கு. அப்ப ஸ்டாலின் சொன்னாரா இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த ஸ்டாலின் கடைபிடிச்சாரோ இல்லையோ, இந்த ஸ்டாலின் தெளிவா கடைபிடிக்கிறாரு. வெள்ளத்துல மக்களை விட்டாச்சு, நடு ஆத்துல விட்டு வந்துட்டு இப்ப 6000 3000 2000 சொல்லிட்டு இந்த அரிசியை போட்டுட்டு இருக்காரு. இந்த மக்களும் வெக்கம் கட்டு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அந்த கோழி எப்படி போதோ அதே போல இவங்களும் போயிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் வந்து புகை குண்டு வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 2021 நாடாளுமன்ற தாக்குதல் நடந்த அதே நாளில் வந்து இந்த தாக்குதல் சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கு. எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்க புதிய நாடாளுமன்றம் கட்டியிருக்காங்க, இந்த அளவுக்கு அதில் வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்கான்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்கல்ல. இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெடிபொருட்களோ இல்லை தீப்பற்றக்கூடிய பொருட்களோ ஏதாவது வந்துருந்துச்சுன்னா இவங்க சொல்லலாம். அது வந்து காலனிகள் வச்சு புகையை மறைச்சு அதுவும் கொண்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தீவிர காங்கிரஸ் ஆதரவாளர் நீலம் ஆசாத் அப்படின்ற பெண்மணி தான் அதுக்கு வந்து மூளையா செயல்பட்டதா சொல்றாங்க. அவங்க நிறைய படிச்சிருக்காங்க. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா அந்த புகையில வேற ஏதாச்சும் வந்து திரவியம் கலந்து இருந்தா என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. இல்ல நியாயமான கேள்வி அவங்க கேட்கறது. நான் என்ன சொல்றேன்னா இந்த கேள்வி வந்து கேட்கறாங்க இல்ல கேட்கறது இதுக்கு காரணம் யார் அப்படின்னு யோசிக்கணும். உங்க கட்சியோட ஆதரவாளர் தான் உள்ள வந்து அதை பண்றாங்க, வெளியே வந்து பண்றாங்க. பண்ணும்போது நீங்க என்ன எதிர்ப்பு உங்களோட ரியாக்ஷன்? இப்ப அந்த இது பாத்தீங்கன்னா தெரியும், அந்த 2 பேரும் உள்ள குதிச்சு ஓடி வர்றாங்க. பாஜக எம்பி தான் அதுக்கான பாச வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற பாஜக எம்பி பாஸ் அவங்க அப்பா சொல்றாரு, என் பிள்ளை தான் கேட்டான், படிக்கிற பையன் கேட்கறான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப அந்த பொண்ணு நீல மாசத்துக்கு நிறைய படிச்சிருக்கு. அப்படி படிச்ச பொண்ணு வந்து நீங்க ஒரு அதிகாரி வச்சிருக்கீங்களா, உங்கள்கிட்ட வந்து இவ்வளவு படிச்சிருக்கேன் நான் வந்து நாடாளுமன்றம் எப்படி செயல்படுன்னு பாக்கணும், நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? படிக்காத ஒருத்தன் கேட்கறான், ஒரு பயங்கரவாதி கேட்கறான்னா கொடுக்காம போலாம். அந்த அம்மா படிச்ச படி பத்தி நிறைய இருக்கு. ஒரு 7-8 டிகிரி என்ன படிச்சிருக்காங்க. இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் இந்த பையன் பார்த்தீங்கன்னா இது பொறியியல் முடிச்சிருக்கேன், ஒரு பொறியாளராக இருக்கான். அப்போ இவங்க கேட்கும்போது இவங்களுக்கு சந்தேகம் வராது இல்லை,
நான் வந்து தொகுதி ஒரு எம்பி அப்படிங்கும்போது, பார்லிமெண்ட் உறுப்பினருங்கும்போது என்கிட்ட வந்து படித்த பசங்க வந்து கேட்குறாங்க, நாங்கள் காலேஜ் சார்பாக வந்திருக்கோம், நம்ம பார்க்கணும் ஆசைப்படும் போது இது எப்படி நீ குற்றம் சொல்லுவீங்கன்னு தெரியல எனக்கு. அந்த பார்வையாளர் மாடத்தில் இந்த 2 இளைஞர்கள் குதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சு ஓடி போய் அவனை பிடிச்சி அமுக்குறது பூரா பாஜக எம்பிக்கு தான் போய் அமுக்குறாங்க. கூட அந்த பஞ்சாப் எம்பி ஒருத்தர் வந்து இது பண்றாரு, அவர் தான் பிடிச்சி அவனை பிடிச்சி இது பண்றாரு. ஆனா காங்கிரஸ் எம்பி பூரா ரொம்ப சர்வ சாதாரணமா, அதுவும் ராகுல் காந்தி அப்படி ஒரு சம்பவமே நடக்காம ரொம்ப கேஷுவலா அங்க உட்காந்துட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. நீங்க கவனிச்சிங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு. என்னோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 98ல் கோயம்புத்தூர்ல வந்து பாம் பிளாஸ்ட் இந்த இவங்க அல்லுமா அமைப்பு பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா முஸ்லீம் கடைகள்லயும் பாத்தீங்கன்னா போர்டு நம்பர் இது விளம்பர போர்டுகள் வெளியே இல்லை. எனக்கு நேற்று ராகுல் காந்தி இது பார்க்கும்போது பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ரொம்ப ஒரு இது சொல்ற கார்த்தி சிம்ம அது வந்து நான் இதா இருந்துச்சு என்ன ஆகுது, விஷமா இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு விஷமா பதறிச்சு வெளியே தானே ஓடுவான். நீ அசல் ரொம்ப அசை எனக்கு முன்னாடியே தெரியுண்டா அப்படின்ற மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த பதட்டம் உங்க தலைவருக்கு ஏன் இல்லை? இவங்க தலைவர் கேட்கணும், என்ன தலைவர் நாங்களே பயந்து போயிருக்கோம், ஏன் பயப்படாம கேட்க வேண்டியதானே? அப்ப தப்பு எங்க இருந்து வருது இது? இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2000ல் இவங்க பண்றாங்க அப்சல் குரு அப்படின்னு சொல்லிட்டு முஜாஹிதீன் இயக்கத்தோட இது அந்த குழு தான் இந்த தாக்குதலுக்கு மூல காரணமா மூளையா செயல்பட்டது. இந்த இது நடக்கிறதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி காலிஸ்தான்ல மகமூன் ஒருத்தன் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறான், நான் வந்து டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தை அதிர்வு செய்யும் செயல் ஒன்று செய்வோன்ட்டு. 2000ல் பண்ணது முஸ்லீம் பயங்கரவாத இயக்கம். இப்ப 6ஆம் தேதி நமக்கு வந்து இதை வந்து மிரட்டல் கொடுத்தது காலிஸ்தான் பயங்கரவாத பிரிவினைவாத இயக்கம். அப்ப இந்த பிரிவினைவாத இயக்கங்கள்லாம் ஓரணியில சேருதா? இப்ப இவங்க இந்த நேரத்தை இவங்க கோஷம் போட்டிருக்காங்க, பகத்சிங் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் இதை வச்சு பேசுறாங்க, கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி பேசுறாங்க, நக்சல் அமைப்புகள். அப்ப நம்மளுடைய இது பார்வை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புறம் முஸ்லீம் பயங்கரவாத ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி பெட்ரோல் கொண்டு வீசின சம்பவத்துக்கே வந்து என்ஐஏ விசாரிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. இப்ப என்ஐயும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த வழக்கு வந்து என்ஐஏ கையில் எடுக்காததுக்கான காரணம் ஏங்க உங்களுக்கு எடுத்த உடனே இது என்ன? இப்ப அங்க இவரு அந்த இது பெட்ரோல் வெடி போட்ட உடனே வந்துட்டு உடனே என்ஐஏ உள்ள வந்துருச்சா? உடனே கேட்டீங்கல்ல எல்லாரும் என்ஐஏ விசாரிக்கணும் என்ஐஏ விசாரிக்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உள்ள வந்து ஏதோ ஒரு பெரிய ரத்தக்கலை நடந்துச்சு, ஒரு பயங்கரவாத செயல் நடந்துச்சா கண்டிப்பா என்ஐஏ உள்ள வந்திருக்கும். இது வந்து திட்டமிட்டு மக்களை குழப்ப, இது அதாவது ஒரு பரபரப்பை உருவாக்க அப்படின்னு தான் பண்ணிருக்காங்க தெரியும். ஏன்னா பக்கத்துல ராகுல் காந்தி ரொம்ப கூலா இருக்காருங்க. என்னைக்கு அவர் கேட்க வேண்டியது ரொம்ப கூலா. என்னோட இது என்னன்னா, ஒரு எதிர்க்கை அடுத்த பிரதமரா வரணும்னு ஆசைப்படுற ஒரு நபர் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இருக்கிறவங்களாம் பதறி அடிச்சு பயந்த வெளியே ஓடுறான், பாஜக எம்பி பூரா பிடிச்ச உள்ள வந்து பிடிச்சி அமைக்க எடுக்கிறான். இவர் மட்டும் ரொம்ப இதா டீக்கல்ல டீ குடிக்கணும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அதை பத்தி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அவர் கேட்க வேண்டியது என்னைய கொண்டு வா பண்ணி அவருக்கு எந்த காரணம் அவர் பேசாம இருந்தாரு? அதாவது சொல்லுவாங்க, நம்ம ராஜீவ் காந்தி வந்து அந்த இதுல சிறுபெரும்புதூர்ல இது பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் கூட வந்து சோனியா காந்தி போனாங்க, அந்த இதுக்கு ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இதெல்லாம் இதே போல அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்குது. இவ்வளவு பேர் பதறி அடிச்சு ஓடுறாங்க, இவ்வளவு பேர் அவனை பிடிச்சி பாய்ந்து பிடிச்சி அமுக்குறாங்க, இவர் மட்டும் ரொம்ப கூலா உட்காந்துட்டு இருக்காரு.